சர்வதேச கிரிக்கெட் பேரவை ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையை வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதி தருவாயில் இருக்கின்ற தருணத்தில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை வெளியிட்டிருக்கின்ற ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் அடுத்தடுத்த இடங்களில் காணப்படுகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் இருவரும் முதல் 2 இடங்களை தங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் பதிவாகி இருக்கிறது. 2019 ஆண்டுக்கு பின்னர் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இருவரும் அடுத்தடுத்த இடங்களில் முதல் 2 இடங்களை தமக்கிடையில் பகிர்ந்திருக்கின்றவை சிறப்பம்சம். 2027 ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கிண்ண போட்டிகளுக்கு இருவரையும் அணியிலே வைப்பதா இல்லையா, இது தொடர்பில் நாங்கள் தீர்மானிக்க முடியாது என்று சொல்லி அஜித் அகார்கார் எப்போது சொன்னாரோ அப்போது இருந்து அஜித் அகார்காருக்கு பலத்த அடி விழுந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரின் போது ரோஹித் சர்மா சதமடித்து ஆட்டநாயகன் விருதை தனதாக்கினார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரின் போது விராட் கோலி 2 சதம் அடித்தார், ஆட்டநாயகன் விருதையும் தனதாக்கி இருக்கிறார். இப்போது ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் முதலிடத்தில் இருக்க விராட் கோலி 2வது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறார். ஆக இவர்கள் இருவரும் இப்படியான வெளிப்பாடுகளை காண்பித்துக் கொண்டிருக்கும் நிலையில் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் தேர்வாளர்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா 781 புள்ளிகள், விராட் கோலி 773 புள்ளிகள், டெரல் மிச்சல் நியூசிலாந்து வீரர் 766, இப்ராஹிம் ஜர்தான் ஆப்கானிஸ்தான் வீரர் 4, 5வது இடத்தில் சுப்மான் கில் இருக்கிறார், 6வது இடத்தில் பாபர் அசாம், அயர்லாந்தினுடைய ஹரி டெக்டர் 7வது இடத்தில் இருக்கு, ஷாய் ஹோப் மேற்கிந்திய தீபுகளினுடைய வீரர் 8வது இடத்திலும், இலங்கை அணி தலைவர் சாரிதா அசலங்கு 9, ஸ்ரேயாஸ் ஐயர் 10வது இடத்திலே இருக்கிறார்கள். பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானுடைய ரஷீத் கான் முதலிடத்தில் இருக்கிறார், ஜஃப்ரா ஆச்சர் 2வது இடத்திலும், இந்தியாவின் குல்தீப் ஜாதவ் 3வது இடத்திலும், இலங்கையின் மகேஷ் தீக்ஷண 4வது இடத்திலும், கேஷவ் மகாராஜ் 5வது இடத்திலும், பிரெண்டன் ஸ்கால்ஸ் 6வது இடத்திலும், மிச்சல் சானர் நியூசிலாந்து வீரர் 7, ஆஸ்திரேலியாவுடைய ஜோஸ் ஹெசல்வுட் 8, 9வது இடத்தில் பாகிஸ்தானின் அப்ரார் அகமது, நியூசிலாந்தின் வீரர் மேட் ஹென்றி 10வது இடத்திலும் தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதே போன்று டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசையை பொறுத்தவரையில் ஃபேப் 4 என்று அழைக்கப்படுகின்ற வீரர்கள் விராட் கோலியை விடுத்து, விராட் கோலி மட்டும் ஓய்வு பெற்று விட்டாரே என்று சொல்லி ரசிகர்கள் கவலைப்படுகிறார்கள். அடுக்கடுக்காக வரிசையாக முதல் 3 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். ஜோ ரூட் 1வது இடத்தில் இருக்க, கேன் வில்லியம்சன் 2வது இடத்தில் இருக்க, 3வது இடத்தில் இப்போது ஸ்டீவ் ஸ்மித் முன்னேறி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 269 ஜெர்சி, அதாவது 269வது டெஸ்ட் வீரராக இந்தியாவை பிரதித்துவப்படுத்திய விராட் கோலி இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்திருக்கின்ற நிலையில் ரசிகர்கள் கவலையோடு அதனை பகிர்ந்து வருகிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. விராட் கோலி இல்லாமல் மற்ற 3 வீரர்களும் முதல் 3 இடங்களை பிடித்திருக்கின்றமை கவனிக்கத்தக்கது. 4வது இடத்தில் இங்கிலாந்துடைய ஹாரி புரூக், 5வது இடத்தில் இலங்கையின் கமிண்டு மெண்டிஸ், 6வது இடத்தில் டெம்பா பபுமா தென்னாப்பிரிக்க அணி தலைவர், 7வது இடத்தில் ட்ரெவஸ் ஹெட், 8வது இடத்தில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்திய வீரர், 9வது இடத்தில் டெரல் மிச்சல், அதே போன்று 10வது இடத்தில் பாகிஸ்தானுடைய சவுத் ஷஹீல் ஆகியோர் இருக்கு. பந்து வீச்சாளர்களுக்கான டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசையில் இந்தியாவின் ஜஸ்பிரீத் பும்ரா முதலிடத்திலும், மேட் ஹென்றி நியூசிலாந்து வீரர் 2, மிச்சல் ஸ்டார்க் 3வது இடத்தில் இருக்கிறார், நொமான் அலி பாகிஸ்தான் வீரர் 4 இடங்கள் இவர் பின்தள்ளப்பட்டிருக்கிறார். மிச்சல் ஸ்டார்க் 3 இடங்கள் முன்னேறி 3வது இடத்தை பிடித்திருக்கிறார். நோமான் அலி 4வது இடத்திலும், தென்னாப்பிரிக்காவுடைய மார்க்கோ ஜான்சன் 5வது இடத்திலும், பேட் கமின்ஸ் 6வது இடத்திலும் இருக்க, ககிசோ ரபாடா 7, ஜோஸ் ஹெசல்வுட் 8, ஸ்காட் பாலாண்ட் 9, நாத்தன் லயன் 10 என்கின்ற அடிப்படையில் இருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஆஸ்திரேலியாவினுடைய பந்து வீச்சாளர்கள் 5 முதல் 10 இடங்களுக்குள் இருக்கின்றார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இதே போன்று சகலதுறை ஆட்டக்காரர்களுக்கான தரவரிசையில் மிச்சல் ஸ்டார்க் 5வது இடத்தில் இருக்கிறார். 2020 போட்டிகளுக்கான தரவரிசையை பொறுத்தவரையில் அபிஷேக் சர்மா தொடர்ந்தும் முதலிடத்தில் இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இலங்கையினுடைய பத்துன் நிசங்க இவர் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றமை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு தரவரிசை இன்றைய நாளிலே வெளியாகி இருக்கிறது. தரவரிசை வெளிப்பாடுகளை பொறுத்தவரையில் ரசிகர்கள் பெருத்த அளவிலே இந்திய அணி
வீரர்கள் தரவரிசையிலே முன்னணியில் இருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் தங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணமாக இருக்கிறார்கள். மிகச்சிறப்பாக ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அண்மைய நாட்களிலே செயற்பட்டு வருகின்றவையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது. 38 வயதான ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் முதலிடத்தில் இருக்க 37 வயதான விராட் கோலி ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் 2வது இடத்தில் காணப்படுகிறார். இது மாத்திரமல்லாமல் 2016ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆண்டின் இறுதியில் ஐசிசி வெளியிடுகின்ற ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் அந்த ஆண்டை முடிவுக்கு கொண்டு வருகின்ற போது எந்த வீரர் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேடி பார்த்தால் 2016ஆம் ஆண்டு முடிவுக்கு வருகின்ற போது ஏபிடி வில்லியர்ஸ், 2017, 18, 19, 20 ஆகிய 4 ஆண்டுகள் பாபர் அசாம், விராட் கோலி 2017, 18, 19, 20 ஆண்டுகளிலே விராட் கோலி, அதன் பின்னரான 4 ஆண்டுகள் பாபர் அசாம் 21, 22, 23, 24. இப்போது 2025 ரோஹித் சர்மா இந்த ஆண்டு நிறைவுக்கு வருகின்ற போது முதலிடத்தை பிடித்திருக்கிறார் என்பதும் சுட்டி காட்டத்தக்கதாக இருக்கிறது. வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். மிகச்சிறப்பாக இருவரும் அண்மை காலமாக விளையாடி வருகின்ற நிலையில் தான் தரவரிசையிலே இவ்வளவு பெரிய முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள். இதே போன்று 2011ஆம் ஆண்டு முதல் விராட் கோலியினுடைய ஒருநாள் போட்டிகளுக்கான தரவரிசையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 2011 5, 2012 3, 2013 3, 2014 2, 15 2, 16 2, 17 2, 2018, 19, 20, 21 ஆகிய ஆண்டுகளிலே தொடர்ந்து முதலாவது இடத்தில் இருந்தார். 2022 2, 2023 3, 2024 8, இந்த ஆண்டு 2 என்று சொல்லி ஒருநாள் போட்டிகளிலே பாருங்கள், விராட் கோலி தொடர்ச்சியாக முதல் 10 இடங்களுக்குள் தரவரிசையை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. மறக்காமல் ட்ரெண்டிங் ஸ்போர்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன், உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகின்றேன்.